இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு 28 கடைசி 3 வசனங்கள். அதுல முக்கியமா 20வது வசனத்தை தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் அந்த மத்தேயு 28:20 நாம் வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சோ இயேசு என்ன சொல்றாரு? ஒவ்வொரு சீஷர்களுக்கும் அவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, இந்த சீஷர்கள் உலகம் ஃபுல்லா என்ன பண்ணணும்? போய் இயேசுவுக்கு புதிய சீஷர்களை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அப்ப புது சீஷர்களை உருவாக்கும் போது அந்த சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை சீஷர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை தான் ஒவ்வொரு திருச்சபையும் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அந்த காரியங்களை திருச்சபை என்ன பண்றதில்ல? செய்கிறதில்ல. அப்ப இப்போ நம்முடைய திருச்சபையில அதை நாம் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை நாம் என்ன பண்றோம்? திருச்சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இதை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரமும் நம்ம என்ன பண்ணோம்? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல இருந்து ஆண்டவர் என்ன கட்டளைகளை ஜனங்களுக்கு கொடுத்தார், நாம் அதுல இருந்து என்ன கட்டளைகளை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணுகிறோம்? கற்றுக்கொள்கிறோம். சோ என்ன ஆண்டவர் கட்டளை கொடுத்தார்? லேவியர் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமல் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ நாம தோட்டம் வச்சில்ல, ஆனா நம்ம ஊர்ல யார் இருக்கிறா? எளியவர்கள் இருக்கிறார்கள், பரதேசிகள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை என்ன பண்ண வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். அப்புறம் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் என்ன பண்ணுங்கள்? இருங்கள். அப்போ நாம் ஒரு காரியத்தை அடைவதற்காக நாம் மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது, மற்றவரிடத்துல பொய் சொல்லக்கூடாது, மற்றவரிடத்துல சில காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். இப்போ இத டைரக்டா சிலர் செய்யறதில்ல. சிலர் எப்படி செய்யறாங்க? இன்டைரக்டா செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வேலை வாங்கிட்டு என்ன பண்ணாம போயிடுறாங்க? கூலி கொடுக்காம போயிடுறாங்க. அல்லது ஒரு சிலர்கிட்ட நாசூக்கா பேசி அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்றாங்க? அபகரித்து விடுகிறார்கள். சிலரிடத்துல உதவி செய்வது போல உதவி செய்து அவருடைய சொத்துக்களை என்ன பண்ணுகிறார்கள்? சுருட்டி விடுகிறார்கள். இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் நடக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஏமாற்றி பொய் சொல்லி பொருட்களை என்ன பண்ணுவது? அபகரிப்பது. மற்றவருடைய பொருட்களை நம்முடைய பொருட்களாக என்ன பண்ணுவது? மாற்றிக்கொள்வது. சோ நமக்கு சொந்தம் அல்லாத ஒரு பைசா கூட நம்ம கிட்ட என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. மற்றவர்களை எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. சரி, அடுத்தது பாருங்க. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் முன்னிடத்துல என்ன பண்ணக்கூடாது? இருக்கலாகாது. சோ கூலிக்காரனுடைய கூலி ஆனாலும் சரி, மற்றவங்க கிட்ட நம்ம கை மாத்தா ஒரு 100 50 வாங்கினாலும் சரி, மற்றவங்களுடைய பொருட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கையில வச்சிருக்கூடாது. திரும்ப என்ன பண்ணிடணும்? அதை கொடுத்து விட வேண்டும். அப்புறம் செவிடரை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னாடி தடைக்கல்லை வையாமலும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி இருப்பாயாக? பயந்திருப்பாயாக. அப்படின்னா ஊனமுற்றோர் அல்லது சரீரத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, பரியாசம் செய்யக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. அவர்களுக்கு சேதங்கள் ஏற்படாத விதத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நியாய விசாரணையிலே அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. சோ ஏழைக்கு என்ன பண்ணக்கூடாது? முகதாட்சணியம் பார்க்கக்கூடாது. என்னன்னு? ஐயோ இவர் ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி பணக்காரரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நீதினா என்னது? நீதி. நியாயம்னா என்னது? நியாயம். சோ அப்போ என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? நியாய விசாரணையிலே அநியாயம் செய்யக்கூடாது, நீதியாக பிறனுக்கு என்ன பண்ண வேண்டும்?
நியாயம் தீர்க்க வேண்டும். அப்புறம் கடைசியா, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. சோ கோல் சொல்லி திரிவது, இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு, உண்மையாவே நல்ல பெயரை என்ன பண்ணுவது, கெடுப்பது. இப்போ நீங்க பைபிள்ல ஒரு உதாரணம் ஒண்ணு இருக்குது. என்ன உதாரணம் அப்படின்னா, 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்து வாசிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கொலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ இது கோல் சொல்றதா? சொல்லுங்க. கொலோவேயாளின் வீட்டார் பவுல் கிட்ட போய் என்ன சொல்றாங்க? இந்த சபையில என்ன நடக்குது? பிரிவினை இருக்கிறது, இந்த சபையிலே சில குழப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி கொலோவேயாளின் வீட்டார் யாருக்கிட்ட போய் சொல்றாங்க? பவுல் கிட்ட போய் சொல்றாங்க. இப்போ இது என்னது இல்ல, கோல் சொல்றது கிடையாது. இது என்னன்னா, சபையினுடைய நலனுக்காக சில காரியங்களை சபை தலைவர்கிட்ட போய் என்ன பண்ணுவது, சொல்லுவது. அப்போ இந்த கொலோவேயாளின் வீட்டார் எது மேல அக்கறையா இருக்கிறாங்க? சபை மேல அக்கறையா இருக்கிறாங்க. சபை எப்படி இருக்கக்கூடாது? பிரிஞ்சிருக்க கூடாது. சபையில என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது. சபையில குழப்பம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை குறித்து யாருக்கிட்ட சொல்றாங்க? பவுல் கிட்ட சொல்றாங்க. அப்போ கோல் சொல்றது வேற, இது என்னது, இது வேற. இது என்னன்னா, இது எல்லாரும் செய்யணும். என்ன செய்யணும்? சபையில ஒரு குழப்பம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதை குறித்து யாருக்கு சொல்லணும்? சபை போதகர்கிட்ட சொல்லணும். சபைக்குள்ள ஒரு நபர் சபைக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்னா அந்த நபரை பத்தி என்ன பண்ணணும்? சபை போதகர்கிட்ட சொல்லணும். சபையில இருக்கக்கூடிய மக்களை வேற இடத்துக்கு ஒரு நபர் கூட்டி செல்லுகிறாருன்னா அவரை பத்தி என்ன பண்ணணும்? சபை போதகர்கிட்ட சொல்லணும். அது என்ன கிடையாது? கோல் சொல்றது கிடையாது. அது என்ன? சபை மேல நீங்க அக்கறை வச்சிருக்கிறீங்க, அதனால என்ன பண்றீங்க? சபையில ஒரு பிரிவினை வரக்கூடாது, சபையில ஒரு குழப்பம் வரக்கூடாது, சபையில ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அதை என்ன பண்றீங்க? சொல்றீங்க. அதனால நல்ல ஞாபகம் வச்சுங்க, கோல் சொல்றது வேற. அது என்னன்னா, நல்ல பெயரை போய் என்ன பண்ணுவது? ஊர் ஃபுல்லா சொல்லி கெடுப்பது. ஒருத்தருடைய, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நற்பெயரை என்ன பண்ணுவது? கெடுப்பது. இப்போ நீங்க சபையில ஒரு பிரச்சனை வரும்போது சபை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்க சொல்லும் போது அது வேற கதை. அதனால அதே நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதையும் ஒரே மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. சரி, அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர். பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்படுவதுனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மகன் ரோலன்ஸ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இன்னும் 18 வயசு ஆகல. ஆனா அதுக்குள்ளவே நான் அவருக்கு என்ன வாங்கி கொடுத்துட்றேன்? ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்றேன். என் மகன், என்னுடைய ஒரே மகன், ஒரே பேரான குமாரன் சொல்லிட்டு. இப்போ அவருக்கு லைசன்ஸும் இல்லை, வயசும் 18 ஆகல. இவர் பைக் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு? ஒருத்தரை போய் இடிச்சிடறாரு. அந்த நபருக்கு ஏதோ ஒரு விபத்து ஆயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய இரத்த பழிக்கு யாரு பொறுப்பு? நான் பொறுப்பாகிறேன். இப்போ அவருக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒழுங்கா போய் டிரைவிங் கத்துக்கிட்டு லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அவர் ஓட்டும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த இரத்த பழிக்கு நான் என்ன ஆகல? பொறுப்பாகல. ஏன்னா அவர் 18 வயசு ஆயிறாரு. அப்படின்னா என்ன? அவர் அரசாங்கத்தின்படி அவர் என்ன ஆறாரு? அடல்ட் ஆயிறாரு. அப்போ அவருடைய செயல்பாடு எல்லாத்துக்கும் யார் பொறுப்பாகிறா? அவர் பொறுப்பாக மாறுகிறார். ஸோ அப்போ பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்? ரொம்ப கவனமா வளர்க்கணும். அதே மாதிரி மற்றவர்களுடைய இரத்த பழிகளுக்கு நம்ம என்ன ஆகக்கூடாது? ஆளாகக்கூடாது. உதாரணத்துக்கு வீடு கட்டுறோம். வீடு கட்டும் போது வீட்டில் கைப்படி சவரை என்ன பண்ணணும்? வைக்கணும். சீக்கிரமா வச்சிடணும். எவ்வளவு சீக்கிரம் வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வைக்கணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் மாடிக்கு போகும்போது ஏதோ பேச்சு வாக்கில் என்ன ஆயிடலாம்? தவறி கீழே விழுந்துடலாம். அப்படி அவர் தவறி கீழே விழுந்தாலும் அவருடைய இரத்த பழி யார் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. ஸோ அதனால வாகனம் ஓட்டும் போது கவனமா ஓட்டணும். ஒரு விஷயங்களை நாம் செய்யும் போது கவனமா செய்யணும். நம்மால் மற்றவருடைய உயிருக்கு ஆபத்தான காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? நடைபெறக்கூடாது. அல்லேலூயா. அதனால மற்றவருடைய இரத்த பழிக்கு நம்ம என்ன ஆயிடக்கூடாது?
உடன்படக்கூடாது. ஆகவே இவைகளை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? கட்டளைகளாக கொடுக்கிறார். இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம்? இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பழைய காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க போறோம். மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மல்கியா 3:6-7. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் மாறிட்டாரா? சொல்லுங்க. ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். ஹல்லேலூயா. யார் மாறுறது? நாம தான் மாறுறோம். சோ ஒண்ணு நல்ல வழியிலிருந்து கெட்ட வழிக்கு மாறி போயிடுறோம், இல்ல கெட்ட வழியிலிருந்து எதுக்கு மாறுறோம்? நல்ல வழிக்கு மாறுறோம். எது நமக்கு நல்லது? கெட்ட வழியிலிருந்து எதுக்கு மாறணும்? நல் வழிக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அதுதான் நமக்கு நல்லது. நம்முடைய நலனுக்காக தான் ஆண்டவர் இந்த கட்டளைகளை என்ன பண்ணுகிறார்? நமக்கு கொடுக்கிறார். அவைகளை வாசித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை கொண்டு வர வேண்டும்? மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சரி, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் என்ன ஆகவில்லை? நிர்மூலமாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா என்னைக்கோ நீங்க என்ன இருப்பீங்க? நிர்மூலமாக இருப்பீங்க. சோ ஆண்டவர் மாறலன்னா என்ன? அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அதனால மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்னவா இருக்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அதனால சொல்றாரு, நான் பொறுமையா இருக்கிறதுனால நீங்க இன்னும் என்ன ஆகல? நிர்மூலமாகவில்லை. அப்புறம் நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி, இப்போ இல்ல, எப்போத்துல இருந்து? பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். சோ ஆண்டவருடைய வருத்தம் என்ன வருத்தப்படுறாரு? என் கட்டளைகளை என்ன பண்ணவில்லை? கை கொள்ளவில்லை. அவைகளை விட்டு என்ன பண்ணீர்கள்? விலகி போனீர்கள். அப்புறம் என்னிடத்திற்கு திரும்புங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு? எல்லாரும் எங்க வாங்க? என் கிட்ட வாங்க. என்னிடத்திற்கு திரும்புங்கன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. என்னுடைய கட்டளைக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. அப்போ நீங்க எல்லாரும் யார்கிட்ட திரும்புறீங்க? என்னிடத்திற்கு திரும்புறீங்க. அப்புறம் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு எப்படி நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றதில்ல? கீழ்ப்படுகிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது சரியான யோசனை நினைக்கிறீங்களா? தவறான யோசனை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது தவறு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னா எப்படியா? என்ன அர்த்தம்? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட என்ன பண்றாரு? இருக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் போதித்தது தான். இதை சுருக்கமா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பேசின வார்த்தைகள். இதை படிச்சோம்னா நமக்கு இதை ஒரு கட்டளை மாதிரி தெரியாது. ஆனா இதுல என்ன இருக்குது? கட்டளை இருக்கிறது. மறைமுகமாக கட்டளைகள் இருக்கிறது. இப்போ முதல் வசனத்தை வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். 1, 2, 3 வாசிங்களேன். 1, 2 சேர்த்தே வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரி, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்றார். சோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இங்க கட்டளை ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சொல்றாரு இல்லையா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்றார் பாத்தீங்களா? அப்போ அதுல என்ன கட்டளை அடங்கி இருக்குன்னா, அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல பாக்கியவான்கள் ஒரு வார்த்தை வருது. அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, பிளஸட்
blessed அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் யாரும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சோ இத விளக்கிட்டு நான் அந்த இதுக்கு பாயிண்ட்டுக்கு போறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு போறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்னன்னா, அதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்னு ஆசீர்வாதமாய் இருப்பது, ஆசீர்வாதமாய் இருப்பது. இன்னொன்னு ஆசீர்வாதத்தை பெறுவது. இப்ப இந்த இடத்துல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொல்லவில்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்னா, மற்றவர்களுக்கு எப்படி இருப்பார்கள்? ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் நாம் என்னவா இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவர்கள் பரலோக ராஜ்ய உடையவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு அர்த்தத்துல சொல்லணும்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க ஆவியில எளிமை உள்ளவங்களா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்போ ஆவியில எளிமைனா என்ன? உள்ளத்தில் தாழ்மையின் எண்ணம், ஹியூமிலிட்டி அட் ஹார்ட். உங்களுடைய இருதயத்துல நீங்க எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். சிலர் வெளிப்பிரகாரமா என்ன பண்ணுவாங்க? தாழ்மையா வெளிப்படுத்துவாங்க. எப்படி? அவங்களுடைய உடல் பாவனையை வச்சு என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி உடலெல்லாம் அப்படி ஆட்டி முகத்தெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அப்படி அல்ல. உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களா. இருதயத்துல எந்த விதமான பெருமையின் எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது? நமக்கு வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களாமா? அல்லேலூயா. அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? இந்த இருதயத்திலே தாழ்மையின் எண்ணம் உடையவர்கள், தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு என்னவா இருப்பார்கள்? ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். சரியா? இப்ப இந்த வேத பகுதியை எடுத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கலாம். இந்த வேத பகுதி, அதாவது 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், 10, 11 கூட சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேத பகுதி, இந்த 11 வசனங்களை 3ஆக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கேரக்டர், சுபாவம். அதாவது தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? சோ கேரக்டர் எப்படி இருக்கணும். 2வது செயல்பாடு, அவர்களுடைய காண்டக்ட், அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும். 2வது. 3வது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. என்ன நிலைனா, ஒரு துணிவுள்ள ஒரு நிலை உள்ள ஒரு மனிதராக இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும்? துணிவு இருக்கணும், தைரியம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் எங்க இருக்க முடியும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியும். அப்போ துணிவை குறித்து இயேசு இந்த இடத்துல பேசுறார். சரியா? இப்போ இதை 3ஆ பிரிச்சாச்சு. இந்த 3 பகுதியில என்னென்னலாம் இருக்குதுன்னு பாத்துருவோம். முதல்ல என்னது? கேரக்டர். கேரக்டர்ல என்ன கேரக்டர்? முதல்ல தாழ்மை. அது ஒரு நல்ல கேரக்டர், நல்ல குணாதிசயம். இது எல்லா தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு இது என்ன பண்ணும்? இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் எங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பெருமையா இருக்கிறவர்களுக்கு எங்க இடம் இல்ல? பரலோக ராஜ்யத்துல இடம் இல்ல. இப்போ நமக்கு நல்ல உதாரணம் இயேசு. இயேசு என்ன பண்றாரு? பரிசுத்த பந்திய கடைசி அவரு சாகறதுக்கு முன்னாடி அந்த பந்திய பரிமாறுறார். பரிமாறுவதற்கு முன்பு என்ன பண்றாரு? சீஷர்களுடைய கால்களை என்ன பண்றாரு? கழுவுறார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த போதகர்கள், அதாவது டீச்சர்ஸ், இயேசு ஒரு போதகராய் இருந்தார், அவர் கடவுளாய் இருந்தார். ஆனா கடவுளாய் இருந்த, போதகராய் இருந்த அவரே மனிதர்களாகிய சீஷர்களாகிய தன்னுடைய சீஷருடைய காலை என்ன பண்றாரு? கழுவுறார். இது வெளி தோற்றமான ஒரு தாழ்மையை அவர் வெளிப்படுத்தல, அவருடைய உள்ளான தாழ்மையை அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். அப்போ இந்த குணம் யாருடைய குணம்? கடவுளுடைய குணம். அந்த கடவுளுடைய குணம் யாருக்குள்ள வரணும்? நமக்குள்ள வரணும். அப்போதான் நாம எதை வெளிப்படுத்துவோம்? கடவுளின் தன்மையை நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது சுபாவம் என்ன அப்படின்னா, 5வது வசனத்தை வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான். இது ஒரு குணம், இது ஒரு கேரக்டர், சாந்த குணம். அப்புறம்
அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சோ இப்போ நம்ம பூமியில இருக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம இன்னும் கொஞ்ச நாட்கள் என்ன பண்ண போறோம்? வாழ போறோம். அதற்கு நமக்கு வேண்டிய ஒரு குணம் அல்லது சுபாவம், என்ன குணம் சுபாவம் வேணும்னா சாந்த குணம் உள்ள ஒரு சுபாவம் வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பவர் அண்டர் கண்ட்ரோல். அதாவது பவர் அண்டர் கண்ட்ரோல்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த அதிகாரம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அந்த அதிகாரத்தை சுயநலத்துக்காக நாம என்ன பண்ணக்கூடாது? துர்பிரயோகம் பண்ணக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்ததா? இருந்தது. என்ன அதிகாரம் இருந்தது? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ அவரை சிலுவையில அறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க இருக்கக்கூடிய சேவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, இப்பொழுது என்னுடைய பிதாவை நான் வேண்டிக் கொண்டால் அவர் 12க்கு அதிகமான லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அவர் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். எத்தனை லேகியோன்? 12 லேகியோன். சிலர் லேகியோன்னாலே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. லேகியோன்னா பிசாசுன்னு நினைச்சுக்கிறாங்க. லேகியோன்னா பிசாசு கிடையாது. லேகியோன் அப்படின்னா எண்ணிக்கை. அதாவது 1000 அப்படின்னா ஒரு எண்ணிக்கையை குறிக்குது இல்லையா? 10,000 என்பது ஒரு எண்ணிக்கையை குறிக்கிறது. அது போல லேகியோன் என்பது 3000 5000 வரைக்கும் உள்ள ஒரு கணக்கு. இது ரோமர்களுடைய ஆர்மி நம்பர். அதாவது லேகியோன் அப்படின்னா அந்த ஆர்மி ஒரு குறிப்பிட்ட ஒரு படை தலைவனுக்கு கீழே 3000 பேர் அல்லது 4000 பேர் அல்லது 5000 பேர் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? லேகியோன். இப்போ 5000 வச்சுக்கோங்க. இயேசு என்ன சொல்றாரு? நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை லேகியோன் அனுப்புவாராம்? 12 லேகியோன் தூதர்களை அனுப்புவாராம். அப்போ 12 × 5000 எத்தனை ஆயிரம்? 60,000. 60,000 தூதர்கள் இறங்கி வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? சொல்லுங்க. ஒருத்தனுடைய எலும்பு துண்டு கூட என்ன ஆகாது? மிச்சமாகாது. அவ்வளோ பெரிய ஒரு காரியம் அங்க நடக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, இவ்வளோ அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆனா அந்த அதிகாரத்தை நான் எதுக்கு பயன்படுத்த மாட்டேன்? இந்த மாதிரி என்னுடைய பவரை காட்டுறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நான் பிதாவின் சித்தத்தை என்ன பண்றேன்? செய்யறேன். அதனால நான் சிலுவையில் என்ன பண்ண வேண்டும்? மரிக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய வல்லமையை நான் தவறாக என்ன பண்ண மாட்டேன்? பயன்படுத்த மாட்டேன். இப்ப இயேசு தன்னுடைய வல்லமையை அவர் வாழும்போது பயன்படுத்தி இருக்கிறாரா? பயன்படுத்தி இருக்கிறார். தண்ணீர் மேல நடந்திருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். குருடர்களுடைய கண்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். சப்பானிகளை நடக்க செய்திருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய வல்லமையை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணல? அவர் சொல்றாரு, ஆனா அதை என்ன பண்ணல? செய்யல. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது? சாந்த குணம். விளங்குதா சொல்றது? இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறான விதங்களை என்ன பண்றோம்? பயன்படுத்துகிறோம். நம்முடைய சுயநலத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துகிறோம். நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை துர்பிரயோகம் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. எப்பவுமே எப்படி இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்த குணம் என்ன அப்படின்னா 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்துல எப்படி இருக்கணுமா? சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நினைக்கிறீங்கன்னா, வெளிப்படை தன்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம உள்ள என்னவோ அதுவாக தான் என்னவா இருக்கணும்? வெளியே இருக்கணும். அதுக்காக உள்ள இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லணும் அப்படி நான் சொல்ல வரல. அதாவது நம்ம எப்பவுமே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஒருத்தரோட நம்ம பழகிறோம் அப்படின்னா நம்ம அவர் மேல அன்பா பழகிறோம் அப்படின்னா அந்த அன்பு எப்படி இருக்கணும்? உண்மையான அன்பாக இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் என்ன பண்ண வேண்டும்? மற்றவரோடு. அப்படின்னா என்ன இருதயத்தோடு பழகிறோம்? சுத்த இருதயத்தோடு பழகிறோம். அதுக்குள்ள என்ன இல்லை? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த இடத்துல இல்லை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இயேசுக்க சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன பண்ணுவார்கள்? தரிசிப்பார்கள்.
அப்போ அவர்கள் இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம்னா வெளிப்படைத்தன்மை. நீங்க வீட்டில் எப்படி இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் சபையில் இருக்கணும். சபையில் எப்படி இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணணும்? இருக்கணும். வீட்டில் ஒரு வேஷம், சபையில் ஒரு வேஷம், வேலை செய்கிற இடத்துல ஒரு வேஷம். இந்த மாதிரி 3 வேஷம் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. விளங்குதா நான் சொல்றது? சரி, ஓகே. இப்போ இதுதான் என்னது? சுபாவம். உங்களுடைய சுபாவம் இப்படியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களுடைய செயல்பாடு. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் திருப்தி திருப்தி அடைவார்கள். அடைவார்கள். சோ என்ன பண்ணணுமா? உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? நீதியான செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். அதுதான் நீதியின் மேல் பசிதாகம். அப்படின்னா என்ன? நான் எதை செஞ்சாலும் எப்படிதான் செய்வேன்? நீதியா செய்வேன், நியாயமா செய்வேன். புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்யுங்கள்? நீதியாய் செய்யுங்கள், நியாயமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. இப்போ சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொந்தக்காரனோடனே சொந்தக்காருக்கு ஒரு விதமா நடப்போம், மற்றவங்க கிட்ட எப்படி நடப்போம்? ஒரு விதமா நடப்போம். நம்ம பிள்ளைங்க கிட்ட ஒரு மாதிரி நடப்போம், மற்ற பிள்ளைங்க கிட்ட எப்படி நடப்போம்? ஒரு மாதிரி நடப்போம். அப்படி அல்ல. யார் தப்பு செஞ்சாலும் என்னது? தப்பு. நம்ம பிள்ளை தப்பு செஞ்சாலும் தப்பு, மற்ற பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் தப்பு. சில பெற்றோர் எப்படி இருப்பாங்கன்னா, தாம் பிள்ளை மேல தப்பு இருந்தாலுமே எப்படி பேசுவாங்க? என் பிள்ளை அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான், என் பிள்ளை ரொம்ப நல்லவன், என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? பிள்ளைக்கு பரிந்து பேசுவாங்க. இப்படி பேசுனீங்கன்னா நீங்களே உங்க பிள்ளை என்ன பண்றீங்க? கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். எங்க வீட்டுல எல்லாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு போனோம்னா முதல் அடி யாருக்கு விழும் தெரியுமா? எங்களுக்கு தான் விழும். முதல்ல எங்க அம்மா கேட்பாங்க, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு வாங்க, நீ என்ன பிரச்சனை பண்ண, நீ அங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற, முதல்ல அதை சொல்லு. நாம போன உடனே என்ன ரிப்போர்ட் பண்ணுவோம்? அவன் இதை பண்ணான், இவன் அதை பண்ணான், அவன் அதை பண்ணாங்க, அவன் இப்படி சொன்னான்னு நம்ம போய் சொல்லுவோம். ஆனா முதல்ல அவங்க கேட்கறது மத்தவன் என்ன சொன்னாலும் ரெண்டாவது, முதல்ல நீ என்ன சொன்ன, நீ என்ன பண்ண. அப்போ எப்படி இருக்கணும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய செயல்பாடு. ஓகேவா? அடுத்த செயல்பாடு என்ன? 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. சோ நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? இரக்கமுள்ள செயல்களாக இருக்கணும். நாம் மற்றவர்கள் மேல் என்ன பண்ண வேண்டும்? இரக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள்லாம் ரொம்ப இரக்கப்படுவோம். எதிரிக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. சந்தோஷப்படுவோம். யாருக்கு என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு துக்கமான ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு தீமையான ஒரு காரியம் நடக்குதுன்னா என்ன பண்ணணும்? நாம் இரக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் என்னாகணும்? இரக்கத்தால் நிறைந்திருக்க வேண்டும். சோ நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்ட செயல்பாடா இருக்கணும்? இரக்கம் நிறைந்த செயல்பாடாக இருக்க வேண்டும். சரி, அடுத்த நம்முடைய செயல்பாடு என்ன? 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. சோ நம்ம எங்க போனாலும் என்ன சொல்லுங்க? சமாதானம். இப்ப நம்ம எல்லாம் இந்த திருச்சபையில அங்கத்தினரா இருக்கணும். நம்மளால இந்த திருச்சபைக்கு என்ன வரணும்? சொல்லுங்க. சமாதானம். நம்மளால இந்த திருச்சபையில என்ன வரக்கூடாது? குழப்பம் வரக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? நம்ம வீட்டுல நம்மளால என்ன வரணும்? சமாதானம். நம்ம வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கிறோம், இல்ல 4 பேர் இருக்கிறோம்னா நம்மளால நம்ம வீட்டுக்கு என்ன வரணும்? சமாதானம் வரணும். நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்யறோம், வேலை செய்யற இடத்துல நம்மளால என்ன வரணும்? சமாதானம் வரணும். நம்ம ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறோம், அவங்க வீட்டுல ஒரு 2 நாள் தங்க போறோம் அப்படின்னா நம்ம போறதுனால அந்த வீட்டுல என்ன வரணும்? சமாதானம். சிலரு எங்க போனாலும் என்னதான் பிரச்சனை, குழப்பம், போராட்டம், சண்டை, கோல் மூட்டி விட்டு என்ன பண்ணி விட்டு வந்துருவாங்க? சண்டை மூட்டி விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம யாரு? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்க வேண்டும்? சமாதானம் பண்ணுகிற செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ சுபாவம் பார்த்தாச்சு, செயல் பார்த்தாச்சு. இப்போ இந்த தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் துணிச்சல் உள்ளவர்களாக, துணிவுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க 10வது வசனம்.
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீதியின் மேல் என்னவா இருக்கணும்? பசி தாகம் உள்ளவங்களா இருக்கணும். இதுதான் நம்முடைய செயலாக இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி நீதியின் செயல்களை, நீதி என்னது? அது செயலா குணமா? அது செயல். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். அப்போ நீதியின் செயல்களை நாம் செய்யும் போது நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? சொல்லுங்க சத்தமா. துன்பம் வரும். துன்பத்தை பார்த்த உடனே பயந்து என்ன பண்ணிடக்கூடாது? ஓடிடக்கூடாது. ஐயோ, இந்த மாதிரிலாம் நீதியா நியாயமா வாழ்ந்தா எனக்கு என்ன வருது? ரொம்ப பிரச்சனை வருதுப்பா, பேசாம நானும் என்ன பண்றேன், இந்த ஊர் எப்படி வாழுதோ, இந்த உலகம் எப்படி வாழுதோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணிடுறேன்? வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படி உங்களுக்கு துணிவு இல்ல, துணிச்சல் இல்லைன்னா நீங்க தேவ ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. நீங்க தேவனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரிஜெக்டட் பீஸ். உங்களை என்ன ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. நீதி செய்தால் துன்பம் வருகிறது. இந்த துன்பத்தை எதிர்கொள்ள, இந்த துன்பத்தை பொறுத்து கொள்ள இந்த நபருக்கு என்ன இல்ல? துணிவு இல்ல, தைரியம் இல்ல. இவர் என்ன ஆயிடுறாரு? பயந்து போய் பேசாம நானும் என்ன பண்ணிடுறேன், மற்றவங்களை போல வாழ்ந்துடுறேன்னு என்ன பண்றாரு? முடிவெடுத்து அநீதியாக வாழ ஆரம்பித்து விடுகிறார். ஆனா அவருடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் நீதி செய்ய வேண்டும். நீங்கள் நீதி செய்தால் உங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அந்த துன்பத்துல நீங்க எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். பாருங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவங்க தான் எங்க இருக்க முடியும்? பரலோக ராஜ்யத்துல இருக்க முடியும். நீதியின் நிமித்தம் துன்பம் வருதுன்னு சொல்லி பயந்து ஓடி போறவங்க எங்க இருக்க முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்து 11வது வசனத்தை வாசிங்க. என் நிமித்தம். இப்ப யார் நிமித்தம்? இயேசுவின் நிமித்தம். முதல்ல நீதியின் நிமித்தம், இப்ப யார் நிமித்தம்? இயேசுவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்குமா? மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ முதல்ல நீதினால என்ன வரும்? துன்பம் வரும். ரெண்டாவது யாருனால துன்பம் வரும்? இயேசுவை பின்பற்றுவதன் மூலமாக துன்பம் வரும். இப்ப இயேசு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணுகிறீர்களா? நான் சமாதானத்தை அல்ல, எதை அனுப்ப வந்தேன்? பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வசனம்? அந்த வசனம் இருங்க உங்களுக்கு நான் சொல்றேன். மத்தேயு 10:34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எதை அனுப்ப வந்தேனா? பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். அப்படின்னா என்ன? இயேசு சமாதானக்காரனராச்சே, இயேசு சமாதான பிரபுவாச்சே. அவர் வந்தா நம்ம வாழ்க்கையில என்ன வரும்? சமாதானம் வரும். இங்க என்ன சொல்றாரு? நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன அனுப்ப வந்தேன்? பட்டயத்தை அனுப்ப வந்தேன். என்ன சொல்ல வராரு? தொடர்ந்து வாசிப்போம். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். பிரிவினை உண்டாக்க வந்தேன். இயேசு என்ன பண்றாராம்? பிரிவினை உண்டாக்குறார். அதுதான் என்ன சொல்றாரு? பட்டயம்ன்றாரு. சரியா? அப்புறம் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்போ அந்த பிரிவினை வருது. ஒரு மனுஷனுக்கு யாரு சத்ருவா மாறுறது? அவங்க வீட்டாரே மாறுறாங்க. அப்புறம் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்புறம் மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆ, என்னை பின்பற்றாதவன் ம், எனக்கு பாத்திரன் பாத்திரன் அல்ல. அல்ல. ஆ, தன் ஜீவனை காக்கிறவன் ம், அதை இழந்து போவான். ம், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் ம், அதை காப்பான். ம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போதும் போதும். என்ன சொல்றாரு? ஏன் வந்து ஒரு ஒருத்தருக்கு அவனுடைய வீட்டாரை சத்ருன்னு ஏன் சொல்றாரு? சொல்லுங்க. ஏன் பிரிவினை ஏற்பட வராரு ஒரு குடும்பத்துல? ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க, இந்த பிரிவினை. இப்போ இத வந்து விளக்கமா இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு. அதாவது இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லும்போது, லூக்கா 12வது அதிகாரம் எடுத்துக்குவோம். 49 இருந்து வாசிப்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ம், ஆகிலும் ம், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. ம், அது முடியும் அளவும் ம், எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ம், நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? ம், சமாதானத்தை அல்ல, ம். பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இங்கேயும் மறுபடியும் அதே விஷயத்தை என்ன பண்றாரு? லூக்கா சொல்றார். என்ன வந்தேன்? சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் நினைக்காதீங்க. எதை உண்டாக்க வந்தேன்? பிரிவினை உண்டாக்க வந்தேன். பாருங்க, அது என்னுடைய எக்ஸ்பிளனேஷன். 52வது வசனம். எப்படி எனில் இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் 5 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? பிரிந்திருப்பார்கள். எப்படி? 2 பேருக்கு 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும் 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். எதனால பிரிஞ்சிருக்கிறாங்க? 5 பேர்ல 2 பேரு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, 3 பேரு இயேசுவை விசுவாசிக்காதீங்க. இல்ல 3 பேர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, 2 பேர் இயேசுவை என்ன பண்ண மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ ஒரே வீட்டுல 5 பேர் இருந்தாலும் அந்த வீட்டுல என்ன வந்திருக்குது? பிரிவினை வந்திருக்கிறது. யார் மூலமா வந்திருக்குது? இயேசு மூலமா வந்திருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனாலதான் சொல்றாரு, ஒருவனுக்கு அவனுடைய வீட்டாரே அவனுக்கு என்னவா மாறுறாங்களாம்? சத்ருவா மாறுறாங்க. இதுக்கு யார் காரணம்? இயேசுதான் காரணம். அப்போ இப்போ பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒருவேளை அந்த 5 பேரும் ரொம்ப பாசமா அன்பா பழகி பிறந்து வந்திருப்பாங்க. திடீர்னு 2 பேர் இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே என்ன ஆகுதாங்க? பாச போராட்டம் வந்துருது. என்ன போராட்டம்? இவங்க மேல நான் அன்பு அதிகமா வைக்கிறதா, இயேசு மேல அதிகமா அன்பு வைக்கிறது? அப்போ சிலருக்கு என்ன வந்துடும்? துணிவு வராது. என்ன துணிவு வராது? இல்ல, இவங்க எங்க பிறந்ததுல இருந்து இவங்க மேல என்ன வச்சுட்டேன்? அன்பு பாசம் அதிகமா வச்சுட்டேன். இப்போ இயேசு மேல பாசம் வைக்கிறதா, இவங்க மேல பாசம் வைக்கிறதா, எனக்கு என்ன வருது? குழப்பமா வருது. எனக்கு யார் வேணாம்? இயேசு வேணாம். நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சிடறேன்? இவங்க மேல அன்பு அதிகமா வச்சிடறேன் அப்படின்னு வரும்போது அங்க என்ன ஆகுது? துணிவு போயிடுது. ஆனா அந்த இடத்துல என்ன வரணும்? துணிவு வரணும், துணிச்சல் வரணும். என்ன துணிச்சல் வரணும்? எனக்கு யார் முக்கியம்? இயேசுதான் முக்கியம். அதனால்தான் இங்க என்ன சொல்றாரு? தகப்பனுக்கும் மகனுக்கும், மகன் தாய்க்கும், தன் மகளுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். இந்த லூக்கால சொல்றாரு. மத்தேயுல என்ன சொல்றாரு பாருங்க, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன பண்ணுவான்? காப்பான். இப்போ இயேசு சொல்றாரு, என் நிமித்தம் உங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும், துக்கம் வரும். அப்போ அந்த இடத்துல நீங்க எனக்காக துணிச்சலா இருக்க முடியுமா? அப்படி நீங்க இருந்தீங்கன்னா பரலோகத்திலே உங்கள் பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ கடைசியா துணிச்சல் பத்தி கடைசியா ஒரு வசனம் சொல்றாரு. மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சிலர் என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிட்ட வந்துட்டா
எல்லா துயரமும் என்ன ஆயிடும்? போயிடும். சொல்லுங்க, இந்த உலகத்துல இயேசுகிட்ட வந்தவனே துயரம் எல்லாம் போயிடுச்சா? சொல்லுங்க. துயரப்படாதவங்க, இந்த வருஷம் எனக்கு துயரமே வரலன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இயேசுவை நாம் பின்பற்றினாலும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நமக்கும் உண்டு. சில நேரங்கள்ல வியாதிகளிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அற்புதமான சுகம் கிடைக்கும். சில நேரத்துல வியாதியிலிருந்து நமக்கு என்ன கிடைக்காது? சுகம் கிடைக்கும். வியாதியோ, வேதனையோ, வறுமையோ, செல்வமோ, நிந்தையோ, புகழ்ச்சியோ, உயர்வோ, தாழ்வோ, இன்பமோ, துன்பமோ, எது வந்தாலும் நாம யாருக்கு பின்னாடி போனோம்? இயேசுவுக்கு பின்னாடி போனோம். இந்த உலகத்துல நமக்கு துயரம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? உனக்கு என்ன உண்டு? ஆறுதல் உண்டு. ஹல்லேலூயா. என்ன ஆறுதல்? நமக்கு நித்திய ஜீவன் என்ற ஆறுதலை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல துயரம் வந்தாலும் நாம் துணிவோடு யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்றும். ஒருவேளை சிலர் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இயேசு இயேசுன்னு ஓடுன, இன்னும் எதுல தான் இருக்கிற? துக்கத்திலையும் துயரத்துல தான் இருக்கிறியே அப்படின்வாங்க. என்ன சொல்லணும்? நான் இந்த உலகத்துல துயரப்பட்டாலும் நித்தியத்துல நான் என்ன பண்ணப்படுவேன்? ஆறுதல் அடைவேன், சந்தோஷப்படுவேன், நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டு. அதனால நான் துணிவோடு யாரை பின்பற்றுகிறேன்? இயேசுவை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. இதுவும் ஒரு கட்டளையாக தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ துயரப்பட்டாலும் என்ன பண்ணாத? என்னை விட்டு பின்பற்றுவதை நீ நிறுத்தி விடாதே. தொடர்ந்து என்ன பண்ணு? துயரத்தோடு என்னை பின்பற்று. உனக்கு என்ன உண்டு? நிச்சயமாக ஆறுதல் உண்டு. இந்த துயரம் எப்படி வருது? ஒண்ணு, நீதி செஞ்சா துன்பம் வருது. ரெண்டாவது, இயேசுவை பின்பற்றினா துன்பம் வருது. நீதி செய்து துன்பம் வந்தா அது ஒரு பக்கம், இயேசுவை பின்பற்றி துன்பம் வந்தா அது ஒரு பக்கம். இல்லைனா பொதுவாகவே என்ன வருது? இந்த உலகத்துல நமக்கு துயரம், துன்பம் வருது. ஏன் வருது? இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம். கரெக்டா நான் சொல்றது? இந்த உலகத்துல வாழ்றாங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நிறைய தீமையானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலமா நமக்கு என்ன வருகிறது? துன்பங்கள், துயரங்கள் வருகிறது. அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? ஆறுதல் வச்சிருக்கிறார். ஆனால் நாம் அவரை பின்பற்ற வேண்டியது மிக துணிவோடு அவரை நாம் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சோ என்ன கட்டளை கொடுக்கிறாரு? நம்முடைய குணம் மாறணும், தாழ்மையின் குணம் வரணும், என்ன சாந்த குணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். இரக்க குணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? என்ன செயல்பாடு? நீதி செய்து வாழ வேண்டும். எப்பவுமே என்ன செய்யணும்? நீதி செய்யணும். ரெண்டாவது இரக்கம் நம்முடைய செயல்பாடாக இருக்கணும். கேரக்டர், இருதயத்திலே சுத்தம் உள்ள குணம் நமக்கு வேண்டும். அப்புறம் சமாதானம் பண்ணுகிறதாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். நீதி செய்தால் துன்பம் வரும், இயேசுவை பின்பற்றினால் துன்பம் வரும். இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நமக்கு என்ன உண்டு? துன்பங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? ஆறுதலை வைத்திருக்கிறார். நாம் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது? கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த வருஷம் முடிய போகுது. அடுத்த வருஷமும் தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும், வாழ வேண்டும். வாழ்நாளெல்லாம் அவருக்கு பிரியமா ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.